ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நானும் என் வீட்டுக்காரும் வந்து கடைக்கு போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பழனி முருகன் கோவில், அது சின்னக்கல் குன்றம்னு சொல்லுவோம். ஒரு குட்டி மலை மேலே அந்த கோவில் இருக்குது. அங்கே நாளைக்கு பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுக்கு அன்னதானம் போடுறாங்க. ஸோ நாங்கள் அரிசி வாங்கி கொடுக்கலாம், எங்களோட சின்ன அன்பளிப்பாக ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அரிசி கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நல்ல குவாலிட்டியான ரைஸாக வாங்கலான்னு சொல்லிட்டு நவாப் அப்படிங்கிற ஒரு அரிசி தான் வாங்கினோம். ஒரு மூட்டை வாங்கிட்டு நானும் என் வீட்டுக்காரும் வண்டியில் இப்போ வந்து ஏற்றலான்னு சொல்லிட்டு ஏற்றுறோம். அந்த முருகன் கோவிலுக்கு நாங்கள் ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய டைம் வந்து அரிசிலாம் வாங்கி கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டெல்லாம் செஞ்சுருக்கோம். முருகன் அப்படின்னாலே கொஞ்சம் நம்பிக்கைக்காக கடவுள் தானே. ஸோ அதனால் நாங்கள் நிறையா வந்து அந்த கோவிலுக்கு பண்ணணும்னு ஆசை. பட் எங்களால் முடிஞ்சது அந்த அரிசி வாங்கி கொடுக்கலாம் சமையலுக்குன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த கோவிலுக்கு வாங்கிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். அந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவுட்ரு தான், சுற்றிலும் வந்து வயல்வெளியாக இருக்கும். இப்போ அதிகமான வெயில் அப்படிங்கிறதுனால வந்து அது கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்குது. பட் எப்போயுமே வந்து சுற்றி நல்லா வயல்வெளியாக தான் இருக்கும். அந்த கோவில் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அது குட்டி மலை மேலே ஒரு சின்ன முருகன் கோவில். ரீசெண்டாக தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அந்த ஷார்ட்ஸ் கூட நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கும்பாபிஷேகத்தோட வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மணப்பாறையில் இருக்கேனா, ஸோ விராலிமலை எங்களுக்கு பக்கம். விராலிமலை முருகன் கோவில், இந்த சின்னக்கல் குன்றம் இந்த முருகன் கோவில், பழனிமலை முருகன் கோவில் மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கோவிலில் வந்து நம்ம அதிகமாக வேணுனாலும் ரொம்ப நல்லது நடக்கும். நாங்கள் எங்களோட இதில் லைஃப்பில் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ நாங்கள் அடிக்கடி வருவோம். பௌர்ணமி கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்துடுவோம். பௌர்ணமி பூஜையில் நடைபெறும். இதுதான் கோவிலோட முகப்பு தோற்றம். இன்றைக்கி வந்து மதியம் நாங்கள் போன டைம் அன்டைம் அப்படிங்கிறதுனால கோவில் வந்து பூட்டி இருந்துச்சு. நாங்கள் நாளைக்கு கண்டிப்பாக கோவிலோட ஃபுல் இதுவும் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். இவர் தான் கோவிலோட நிர்வாகி. இவங்கள்ட்ட தான் வந்து அந்த அரிசி மூட்டை ஒப்படைச்சிட்டு அவங்க வந்து அரிசி கொடுத்ததுக்கான வந்து ரசீதை வந்து எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி ஏதாவது கோவிலுக்கு வந்து சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் அன்பளிப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள்.